வணக்கம்ங்கடா மாப்ள. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜுஜுட்சு கைசன் கல்லிங் கேம் சீசன் 3 எபிசோட் 10. இந்த எபிசோட்ல செம பயங்கரமான பேட்டில் நடக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா மெகுமே கிட்ட இந்த ரெகி இருப்பான்ல, அவன் வந்து கெஞ்சாக்கு ஒரு பிளான சொல்லுவான். இந்த கல்லிங் கேம் வந்து முடிய நிலைமைக்கு வரும்ல, அப்ப கெஞ்சாக்கு ஒரு பாம் பக்ரியா மாதிரி ஒரு பாம்ப போட்டு ஒரே பாம் டோட்டல் ஏரியாவே க்ளோஸ்ன்ற மாதிரி மொத்த கல்லிங் கேமே முடிச்சு விட்டுருவான். அதனால தான் ரெகி வந்து ஸ்ட்ராங்கானவங்களா சேர்த்து நிறைய பாயிண்ட்ஸும் சேர்க்கிறான். மெகுமேவும் ஆனா பின்னாடி இவளை பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாதிரி தெரியலையே. அவ சும்மா ஒரு பொறி மாதிரி தான். அவ நிறைய பேரை பேசியே கன்வின்ஸ் பண்ணி மைக்கி அப்படியே என்கிட்ட கூட்டு வந்துருவா. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுங்களை வீக்கி என்ன பண்ணிட போறா அப்படின்ற மாதிரி இவளை நம்பி வருவாங்க. என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் மாட்டி. அதனால தான் நான் இவளை என் கூட வச்சிருக்கேன். அப்ப நான் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ்க்காக நீ இவளையும் தானே கொல்ல போறேன். மெகுமே சொல்றது கேட்டு அந்த பொண்ணு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, அப்பெல்லாம் இல்ல அவர் என்ன பாதுகாப்பு அவரை பாதுகாவலரு அப்படி இப்படி முட்டு கொடுத்துட்டு இருப்பா. மெகுமே நினைச்சப்பா என்னடா அவ இவ்வளவு முட்டலா இருக்கானு. அதுக்கு ஒரு மெகுமேவும் சரி நாங்க குடிச்சுக்க ஒரு ரூல் ஆட் பண்ணோம். அது என்ன ரூல்னா பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ற மாதிரி ஒரு ரூல். நீ வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பேரை கொண்டு, அதனால உங்ககிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ரூல் ஆட் பண்றதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் தான் தேவை. அதனால மரியாதை அந்த பாயிண்ட்லாம் எனக்கு கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம பேசுறது வேஸ்டா போச்சு அப்படின்னா நீ உங்ககிட்ட பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் மெகுமே வந்து ஒரு அட்டாக் பண்ணுவான். இவன் ரெகியோட ஆளு தான். மெகுமேவும் அவனை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுருவான். டீமண்டாக சமன் பண்ணி அப்படியே ரெகி கிட்ட விடுவானா. ஆனா அவன் என்ன டீமண்டா ஒரு கண்ணிலே கத்தி வச்சு குத்திடுவான். ரெகியும் இப்ப நீ பண்ணதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு கண்ணு வந்து அப்படியே ஜன்னல் நோக்கி வரும். அதுக்கப்புறம் அந்த கண்ணு அப்படியே வெடிஞ்சிரும். செம்ம பயங்கரமான பிளாஸ்ட். அவ்வளவுதான் மெகுமே கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா மெகுமே நல்ல லெவல்ல கவர் ஆயிட்டு தப்பிச்சிருவான். மெகுமே வந்து ஒருத்தனை வீசிருப்பான்ல, அவனோட பவர் என்ன அவன் உடல் உறுப்புகளை வெடிகுண்டா மாத்தி வெடிக்க வைக்க முடியும். ஒரு கண்ணு கூட வந்திருக்கும்ல, இதான் அவன்ட்டு கண்ணு தான். மெகுமே தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பல்ல உடைச்சிருவான். அப்புறம் சிலுக்கு சுமித்தமா ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு திடீர்னு மெகுமே வந்து அட்டாக் பண்ணுவா. நம்ம ஆளு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவான். அப்போன்னு பார்த்து பல்ல அப்படி இருப்பான்ல, அதை எடுத்து வீசிடுவான். மெகுமே நோக்கி மறுபடியும் ஒரு பிளாஸ்ட். ஆனா இந்த பாம்பு பக்கத்துக்கு உடல் உறுப்புகளை வெடிக்க வைக்கிறது பவர் மட்டும் இல்ல, ரிவர்ஸ் கஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி உடல் உறுப்புகளை திரும்ப கொண்டு வந்து, அதாவது ஹீல் பண்ணிடுறான். சரி மெகுமே கதை இந்த வாட்டி என்னாச்சு பார்த்தா மறுபடியும் தப்பிச்சிட்டான். அந்த பொண்ணு பயங்கரமா புலம்பிட்டு அதுக்கு மெகுமே அட்டாக் பண்ணிடுவா. அந்த பொண்ணு நம்பிட்டு இருப்பா நம்மள கடைசி வரைக்கும் காப்பாத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி. மெகுமேவும் நீ முட்டாள்தனமா அவங்களை நம்பிட்டு இருக்க, அவங்க எல்லாம் வெறும் உன்னை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான், உன் தேவை முடிஞ்சோடனே உன்னை கொன்னுடுவாங்க. ஆனா அவ வந்து இந்த மாதிரி அவர் என்ன கண்டிப்பா பாதுகாப்பார் அப்படின்னு அழுத்துக்கிட்டே அப்படியே பைத்திய மாதிரி பேசிட்டு இருப்பா. அதுக்கு திடீர்னு அங்க கோகனே வந்துரும். கோகனே வந்த உடனே பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ற மாதிரி ஒரு ரூல் ஆட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மெகுமிக்கு தெரிஞ்சு போச்சு யூஜி தான் இந்த ரூல் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மெகுமி இருக்கிறதுக்கு புதுசா தடித்தாண்ட வேணா வரும். அவனுக்கும் மெகுமிக்கும் நல்ல செம்ம சண்டை போகும். மெகுமே டென்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஃப்ராக் எலிஃபென்ட்லாம் வர வச்சு நடிச்சு பறக்க விடுவான். பறக்க விட்டாலும் அவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கர்ஸ் டெக்னிக்கை வச்சு மூஞ்சில மண்டுன்னு அடிப்பான். அதுக்கப்புறம் கடைசியா மூஞ்ச பொழந்து அவனையும் கொண்டுருவான் மெகுமிக்கு இப்ப என்ன தோணும்னா அவங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு இப்ப நிறைய பாயிண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தோணும் அவனுக்கு. அதனால இவங்க எல்லாரும் கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவான். அதுக்கப்புறம் ரெகி அந்த பாம்புக்கரையும் வந்துருவானுங்க. என்னடா அதுக்குள்ள அந்த தடியை போட்டு தள்ளிட்ட பாவுண்டா, அவன் பவர் அவன் யூஸே பண்ணல போலியே, அவனை யூஸ் பண்ண விடாமலே அவனை கொண்டியா நீ. இதை நாங்க பார்க்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம். மெகுமே இப்ப நான் என்ன பண்றது, டொமைன் ஆக்டிவேட் பண்ணுவா. ஆனா என் டொமைன் இன்னும் இன்கம்ப்ளீட்டா தானே இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரம் டொமைன்ல மாட்ட வைக்க முடியாது. என்னோட டொமைன்ல தான் அவங்க தப்பிக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா ரிஸ்க் தான் அப்படின்னு மெகுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது பாம்புக்கரி பல்ல புடிங்கி மெகுமே மேலே வீசுவான். மறுபடியும் மெகுமே பிளாஸ்ட்ல மாட்ட போறான்னு பார்த்தா குறுக்கால எவனோத்த வந்து மெகுமோட பாம்பை வாங்கிட்டு என்னது ரெண்டு பேரும் ஒரு ஆள் கூட சண்டை போடுறீங்களா, இது நியாயமே இல்ல. இப்படி பண்றத மக்கள் என்னத்தமா சொல்லுவாங்க, இது கோலத்தனம் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கோல, உங்க அட்டாக்ஸ் எல்லாம் என்ன ஒண்ணு பண்ணாதடா, என் மேல காயப்பட வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு கையை வச்சு ஸ்டைல்ல நிப்பான். யாராம் பார்த்தா டகபா. ஆனா அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவன் மண்டையில இருந்து அப்படியே ரத்தம் பீச்சுன்னு அடிக்கும். அதை பார்த்துட்டு மூணு பேருக்குமே யாரா அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அப்படியே தலை சொஞ்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ரியாக்ஷன் ஏதோ மாறி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்காபாவும் என்னால ஒருத்தவங்க முகத்தை பார்த்து அவங்க நல்லவங்களை கெட்டவங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த மெகுமே பையில பார்த்தா கெட்டவங்க தான் தெரியுதா நல்லா. மெகுமே நம்மளா வேணாம் வச்சுட்டு இருப்பான். ஆனா மெகுமையோட அடியே இவன் வாங்கிட்டான்ல, அதனால டகபாவை நம்பலான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிப்பான். டகபா அந்த வில்ல பையங்களை பார்த்து என்ன பார்த்து உங்களுக்கு எப்பரா இருக்கு, இந்த ட்ரெஸ் பார்த்துமா தெரியல, என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த ட்ரெஸ் தான் போட்டுருப்பாரு, இந்த ட்ரெஸ் போட்டு தான் என்ன அவர் பயங்கரமா சிரிக்க வச்சாரு, நீங்க எனக்கு தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி போஸ்ட் கொடுப்பான். அதை பார்த்துட்டு வில்ல பையலுக்கு ஆஹா என்னமோன்னு பண்ண போராடான்ற மாதிரி நல்லா ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டகபாவை பார்த்தா நீங்க ஒன்னும் எனக்கு வைஃபையா இருக்கு தேவையில்ல அப்படின்னு காமெடி பண்றேன்ற பேர்ல கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு எல்லாருக்கும் ரியாக்ஷன் என்ன ஒண்ணுமே இல்ல, அனிமேஷனே இல்லங்க, ஏதோ குழந்தை கிரிக்கி வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் டகபா செம்ம காண்டாயிட்டு என்னங்கடா உங்களுக்கு சிரிப்பே வரல அப்படின்னு பாம்புக்கரி மூஞ்சில ஒரே உத அவன் பரப்பான் அடிச்சு அடியில. ரெகியும் என்னடா இவன் திடீர்னு இப்படி ஆயிட்டான், இவன் கர்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப அதிகமாயிருச்சு, இவன் பார்க்க என்னதான் வியர்டா இருந்தாலும் இவன் பார்க்க ஸ்ட்ராங் ஆன மாதிரி தான் இருக்கான், இவன் பார்க்க என்னதான் வியர்டா இருந்தாலும் இவன் ஸ்ட்ராங் ஆன மாதிரி தான் தெரியும். இவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மெகுமே வந்து ஷேடோ வழியா அப்படியே அவனை கொள்ளலாம் பார்ப்பான் ரெஜியை. அவன் குதிச்சு தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் மெகுமே டகபா கிட்ட டே நான் இந்த பாம்புக்கரியை பாத்துக்கோ, நான் இந்த ரெஜியை பாத்துக்கிறேன் ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க நிமிஷம் கூட சண்டை போட போவாங்க. டகபாவை நான் எப்பவுமே மத்தவங்க சிரிப்பை நான் எடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ ஏதோ ஒன்று பண்ண ஆனா அவனை ஜெயிச்சா போதும். அப்புறம் அந்த பாம்புக்கரி வந்து பல்ல புடுங்கி டகபா மேல வீசுவான். டகபா ஒரு ஃபேன் மாதிரி வர வச்சு அடிச்சு அடியில அந்த பாம்பு பறக்குது. அதுக்கப்புறம் அவன் கண்ணு அடிச்சு எங்க இருக்கான்னு பார்த்தா பாம்புக்கரியோட பட்டெக்ஸ்ல இருக்கான். குசு விட்டுருவான், அந்த இடத்த விட்டு போடா நம்ம டகபா. அதுக்கப்புறம் அவன் பட்டெக்ஸ்ல குத்தி அப்படியே அவனை பறக்க விட்டுருவான். 1000 ஏஸ் அப்படியே யூஸ் பண்ணி மாஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் மெகுமே ரெகிக்கும் சண்டை வரும். மெகுமே ஷிகிகாமி யூஸ் பண்ணி அவனை போட்டு அடிப்பான். அவன் விடாம தப்பிச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் எலிஃபென்ட் வரப்பான், அதுல இருந்து தப்பிப்பான், கொய்யால எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டு இருப்பான். இந்த ரெஜியால பொருட்களை உருவாக்க முடியும் போல நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா தப்பிச்சு போகும்போது சும்மா தப்பிச்சு போக மாட்டான், ஏகப்பட்ட ட்ராப்ஸ் செட் பண்ணிட்டு தான் போவான். ஆனா அதுல இருந்து மெகுமே தப்பிச்சு அப்படியே அடிக்க போயிட்டு இருப்பான். இப்படியே சண்டை போட்டு அதுக்கு ஒரு சர்ச்சுக்குள்ள போயிருவாங்க. ரெஜியோட டெக்னிக் என்னன்னா அவன் கையில ஒரு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை வச்சு அவன் என்ன நினைக்கிறானோ அதை உருவாக்க முடியும். இதை வச்சு தான் ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீட்டே வச்சு அவன் டயர்ட்னஸ் போ வச்சிட்டான், அவன் கர்ஸ் எனர்ஜி திரும்ப ரீஃபில் பண்ணிட்டான், பழையபடி இப்ப தெம்பாயிட்டான். ஆனா மெகுமே ஒண்ணா பாத்தியா நீ ஏகப்பட்ட ஷிகிகாமி யூஸ் பண்ணிருக்க, பயங்கரமா விடாம சண்டை போட்டுருக்க, கர்ஸ் எனர்ஜி ஏற்கனவே விட்டு இப்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெகுமே இந்த பிளான் வச்சிருக்கான் போல, ரெகி அட்டாக் பண்ணும்போது நியூவே வச்சு அப்படியே பார்த்து தப்பிச்சிருவான். இவனும் ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி இப்படி மெகுமே நோக்கி போறான். அங்க பார்த்தா மெகுமே வந்து பாஸ்கெட் பால் ப்ளே பண்ற இடத்துல இருப்பான். இந்த இடம் கரெக்டா இருக்கும் நான் பயன்படுத்துறது கரெக்டான சைஸ்ல. அதுக்கப்புறம் ரெகி ரெண்டு வண்டி கொண்டு வந்து
வந்து அவன் மேல ஒரே மெகுமே மேல. ஆனா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சா. நான் தப்பிச்சோனே திரும்ப பார்த்தா இன்னொரு டிக்கெட்ல மாட்டி ஏகப்பட்ட பலனா மாத்தி அவனை பறக்க விட்டு அதுக்கப்புறம் நிறைய பொருட்களை உருவாக்கி அப்படியே அவன் மேல அனுப்புவான். அதுல ஒரு கத்தி வந்து அவன் கையிலே குத்தி ரெகியும் அதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதை உன்னோட எல்லா பஞ்சையும் கொடுத்துரு, அட்லீஸ்ட் நான் உன்னை வலிக்காம கொன்றேனே. ஆனா மெகுமியோட பிளானே வேற. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ற மாதிரி டொமைன் எக்ஸ்பான்ஷன் ஷேடோ கார்டன் அப்படின்னு அவன் டொமைனை கொண்டு வந்துட்டான். ரெகிக்கு தெரிஞ்சு போச்சு மெகுமிவா என்னடா என் ஸ்பெஷல் மூவ் எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டியோ. ஆனா நான் அப்படி நான் கூட சொன்னதா ஞாபகமே இல்லையே அப்படின்னு மாஸ்க் காட்டத்தோட இந்த எபிசோட அப்படியே பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. மெகுமி டொமைனை கொண்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பசங்களா இன்னும் வீடியோ பாக்குறீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு போலே. அப்ப என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.